வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களே, மனநல ஆலோசகர் இளையராஜாவிடம் இந்த எபிசோடில் நம்ம ஏற்கனவே பேசினபடி பல விஷயங்கள் தொடர் எபிசோடாக கொண்டு வரலான்னு பேசியிருக்கு. அதில் இன்னைக்கு இந்த ஆவி கடவுள்கிட்ட பேசுகிறதா நினைக்கிறது, ஆவிகளிடம் பேசுவதா நினைக்கிறது, இன்னொன்று ஆவிகள்கிட்ட பேச வைக்கிறேன்னு பணம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆத்மா கடவுள் நம்பிக்கை எல்லாம் மக்கள் சார்ந்த விஷயங்கள். நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இதை பயன்படுத்தி மூட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மக்களிடம் பணம் பறிப்பது, இன்னொன்று மன உளைச்சலில் இருக்கிறவங்கள கூட பேய் பிடித்திருக்கிறது, இந்த மாதிரி சொல்கிற விஷயங்களை அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, எப்படி இதை அணுகணும் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் நம்ம அப்படியே போயிடலாம். சமீபத்தில் கூட ஒரு படம் சர்வம் மாயா அப்படின்னு நிவின் பாலி நடித்த ஒரு படம் வந்திருக்குது. மலையாள படம் ஓடிடிலாம் வந்திருக்கு, வாசகர்கள் பாருங்கள். அதில் ஒரு பெண் ஒரு பெண் பேய் அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்கு ஐயோர் மூலிமா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு மறதி பேய் அது. கடைசியில் தான் யாருன்னு தெரிஞ்சிடும். அவனுக்கும் அதை ஹெல்ப் பண்ணி அவன் வாழ்க்கையை திருப்பி விட்டு போயிடும். ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த படம். ஓகே. அப்போது அந்த படங்களில் அவர் ஒரு நாத்திகர். அந்த ஹீரோ தொழிலுக்காக புரோகிதர் தொழில் பார்ப்பார். ஓகே. ஒரு பேயை ஓட்டுறன்னு போகிறப்ப தான் அது சரி நமக்கு ஏற்ற ஆளி வந்தான் அப்படின்ட்டு அது வந்துடும் இவர்கிட்ட. நல்லா ஒரு காமெடி கலந்த ஒரு படம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் திரைப்படங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கூட மக்கள் எப்படி நம்புகிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இது நம்ம கூட பேசும், நம்மளுக்கு உதவி பண்ணும், இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கலாம், கண்டிப்பாக அதுக்கு சில பேர் இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ரொம்ப நாளாக சந்தேகம், இந்த தேஜாவு கட்டை அது தானாக நகர்றது, நீயா நானாலாம் கூட ஒருத்தர் சொன்னார், ஆனால் எதுவும் நடக்கலை. ஓகே. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, அதோடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி எனக்கு கேள்வி. சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக சார். இந்த முக்கியமான டாபிக் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக சில கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் சொல்கிறேன். அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு 36 வயசு தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தோடு அந்த கணவர் மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். மனைவிக்கு யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொன்னார். எங்களை பொறுத்தவரையும் அதை ஒரு மனச்சிதைவுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆரம்ப கட்டம் எங்களுடைய இது. பட் அவர் திட்டவட்டமாக நம்புறாரு, இல்லை இன்னொரு ஆவி ஒன்று புகுந்துருக்கு, அதனால தான் இவங்க 2 விதமாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உட்புகுந்து நம்ம எல்லா விதமான தகவலை சேகரிக்கும் போது தான் தெரியுது கணவர் ஒரு குடிநோயாளியும், அதிக பொருள் செலவில் கடனாக இருக்கிறதுனாலையும், அல்லது அவங்களுடைய பையனும் பார்த்திங்கன்னா 10th ஃபெயில் ஆனதுனால இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக போய் அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த மனச்சிதைவில் தனக்குள்ள ஒரு இறந்தவர்கள் பேசுகிற மாதிரி நினைக்கிறோன்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. என்னை பார்ப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரை பார்த்துருக்குறாங்க. ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டையும். ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னா கரெக்டாக சொல்லுங்கள், நம்ம ஜனங்களுக்கு புரியணும். ஆமாம், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் மாந்திரிகவாதிகள், அமானுஷ்ய சக்தி படைத்தவர்கள், பேய் ஓட்டுபவர்கள், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த இடத்துல போய் அது சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவர்களுடைய முடிகள் எல்லாம் பிடித்து ஒரு சாட்டையால் தொடைப்பக்கத்தில் அடித்து போ என்று சொல்லிலாம் பண்ணி அவங்க ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை தான் என்னை பார்க்க வந்தாங்க. ஸோ இது ஏன் மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, அந்த மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை அதற்கு நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஏன் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபிலிமி எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த படங்கள்லாம் பார்க்குறது, எக்ஸார்சிஸ்ட்ல ஆரம்பித்து நிறைய படங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்து சமீபத்தில் அந்த அரண்மனைன்ற மாதிரி படம்லாம் வந்துச்சு பாருங்க. இந்த சினிமாக்காரங்களுடைய புத்தி என்னன்னா, ஒன்று நல்லா ஓடிச்சுன்னா அதை நோக்கியே ஓடுவாங்க. கரெக்ட். இந்த அரண்மனை 1, 2, 3 எனக்கு என்னென்னு, அப்புறம் இந்த காஞ்சனா இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு மக்கள் இதை பார்க்குற பட்சத்துலையும், அல்லது அவங்க வீட்டு பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் ஏதோ ஒரு சக்தியில் சீரியல்கள், ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே ஒரு வகையில் அவங்களுக்கு மன அழுத்தமோ இல்லை குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு நம்புறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அது நீங்கள் ஒரு சில கிராம பக்கங்கள்லாம் போனீங்க, அல்லது விழிப்புணர்வு இல்லை என்றால் முதல்ல பேய்க்கு பாரு அப்புறம் நோய்க்கு பாருன்னு. ஆமாம். இப்போ எங்களுடையது முதல்ல மருத்துவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேய்க்கு வேணால் பாருங்கள். ஏன்னா அது அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், அது அவங்களுடைய நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம். பட் அவங்க நம்பிக்கை அவங்களுடைய வைத்தியத்தையோ அல்லது அவங்களுடைய நோயை குணப்படுத்தாமல் தடுத்துடக்கூடாது. உடல் பிரச்சனை தாக்கப்படுறது, பண செலவு. கரெக்ட். ஆனால் தீர்வு இருக்காது. கரெக்ட்.
அது வந்து மாந்திரிகம் பண்ணிட்டாங்க. சுற்றுப்புறத்துலயும் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, திருமணம் ஆகாது, ஆமா, பலரும் ஒதுங்கி போவாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. மாந்திரிகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இது அது வேற வச்சுட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாந்தி எடுக்க வச்சு அந்த வாந்தியில இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதுதான் வந்து மாந்திரிகம், அப்ப இன்னும் சரியாவலங்க, அப்படியே தான் என் பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா மாந்திரிகத்தோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அல்லது மருந்து பெருசா வச்சிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும்னு சொல்லி அவங்களையே கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இல்லை சில பேருக்கு பாலியல் சீண்டல்கள், கரெக்ட், பாலியல் பலாத்காரம் கூட சில இடத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்க, கரெக்ட், தனியாக நான் பூஜை பண்ணணும், கரெக்ட், நள்ளிரவு பூஜை பண்ணணும். கரெக்ட். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இவருடைய நம்பிக்கைக்குள்ளே நம்ம போக விரும்பல. அதே நேரம் இதை பயன்படுத்தி கொண்டு காசு பார்ப்பது, பெண்களிடம் தவறாக நடப்பது, இன்னும் பல்வேறு விஷயங்களை பண்ணுற சில பேர் வந்து அதுலேயே நீங்கள் ரொம்ப போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் கரெக்டான ஆளுங்க, இவங்கெல்லாம் போலிவாதிகள், நீங்கள் சொல்கிற ஆள்லாம் போலியான ஆட்கள், நாங்கள் முறையாக பண்ணுறோன்னுவாங்க. அதனால் அதுக்குள்ளேயே போக விரும்பலை. ஆனால் நம்ம வந்து நீங்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுகிறோம். இப்போ இதில் வந்து சில பேர் தமிழ் மட்டும் தெரியும், ஆனால் ஹிந்தி மற்ற பாஷைகள் பேசுவாங்க, சைவமாக இருப்பாங்க, கோழி கருத்தை கடிச்சு குடிப்பாங்க, கண்டிப்பாக. அப்புறம் சாப்பாடு எனக்கு இது வேணும்னு அசைவத்தெல்லாம் வர வச்சு சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக. குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் எங்கேயா பூஜை போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக ஆடி முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதில் இந்த கோயில்கள் தர்காக்கள் எல்லாம் போன உடனே தானாக ஆட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? சரி, இப்போ ஒரு குரங்கு என்ன பார்க்குதோ அதை தான் செய்யும்னு வச்சுப்போமே, மனிதர்களுடைய குணமே அப்படித்தான். இப்போ நீங்கள் சொன்ன யுக்திகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை இன்னும் நம்ம பார்க்கணும், அந்த கேஸ் ஏன் இப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். பட் என்னுடைய அனுபவத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைவம் உள்ளவங்க வந்து அசைவம் சாப்பிட்றாங்க, இல்லை ஒரு மாதிரி மிருகத்தனமாக சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரையாவது செய்கிறத பார்த்துருப்பாங்க. இப்போ சில நீங்கள் ஒரு ஆன்மீகமான சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரங்களில் வந்து ஒரு 80 ஒரு 200 பேருக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஒரு பக்தி மாதிரி ஒரு வாட்டவர் இப்படி ஒரு மியூசிக் ஆடுற மாதிரி, இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும்போது எனக்கும் இந்த மாதிரி ஆடணும் அப்படின்னா சொசைட்டிலேருந்து எனக்கு ஒரு ரெகக்னேஷன், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையோ ஒரு மனச்சிக்கலில் போய் கொண்டு போய் விட்டுடும்ன்றது தெரியாமல் அவர்கள் இப்படி பண்ணும்போது என்னை எல்லாரும் கவனிப்பார்கள் சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு செயலாக கூட சில பேர் இதை பண்ணுவாங்க, அட்டென்ஷன் சீக்கிங். ஆமாம். ஸோ இது வந்து திட்டவட்டமாக அவங்க வந்து இன்னொரு பாஷையிலெல்லாம் பேசுறது வந்து ஃபிலிமியை தவிர யதார்த்தமாக அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதில் ஒரு வேளை அந்த வீட்டில் பக்கத்து வீடோ எழுத்த வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க ஹிந்தி பேசியிருந்தாங்க, மலையாளம் பேசியிருந்தாங்கன்னா அதை லேர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்க பேசுறது ஹிந்தி பேசினாலும் அது ஹிந்தி பேசுகிறவங்கள கேட்டாங்கன்னா அவங்களுக்கே புரியாது. ஆமாம், ஏன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு வார்த்தையுடைய கோர்வைகளாக தான் இருக்கும் தவிர அவங்க அந்த மொழியெல்லாம் பேசிட்டு மாட்டாங்க, ஏதோ அவங்க பேசுவாங்க. அது ஒரு மனச்சிதைவின் மிகப்பெரிய அறிகுறியாக தான் அதை காணப்படணுமே தவிர மற்றபடி இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மினிமம் ஒரு 2லேருந்து 4 நாள் வரையும் நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு மனச்சிக்கலாக இருக்கும். அது நம்ம இப்போ பேசுகிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை அதை யோசிச்சு சில பேர் இப்படி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் சில பேர் என்னுடைய அனுபவத்தில் வந்து இரவு பகல் அதாவது 2 AM வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பூஜை பண்ணியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என்னால் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பண பிரச்சனை சரி செய்ய முடியும்னு விடிய காலையில் 2 மணிக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஆளை வீட்டுக்கு வர வச்சு ரொம்ப மனச்சிதைக்குள்ளாகி இது வந்து மனைவி புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கணவர் வந்து அதை வீடியோ எடுத்து கூட இது வீடியோ எடுத்து பகல் நேரத்தில் அதை காமிக்கிறப்ப இது நானே கிடையாது, நீங்கள் மாஃபிங் பண்ணி காமிக்கிறீங்கன்ற ஒரு சுயநிலைவே இல்லாத ஒரு நினைவில் பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வரமாட்டேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. காலங்கள் நகர அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த வாகனமான காரை எடுத்து ஒரு கோவத்தில் எடுத்து எழுத்த விட்டு செவுத்துல இடித்த ஒரு காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் முறையான ஒரு சிகிச்சை எல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணி அவங்களை கொண்டு வந்தோம். இதுக்கு சைக்காலஜிஸ்டா இல்லை சைக்கிராட்டிஸ்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா நம்ம வந்து மனநல மருத்துவரை பார்த்துறது ரொம்ப சேஃப். ஏன்னா உளவியலை பொறுத்தவரை நம்ம பேசுறத ஒருத்தர் கேட்டு அவங்களோட புரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பேசணும். ஒரு இடத்துல இல்லாதவங்கள ஒன்றும் பண்ண புரியாத இடத்துலயே அல்லது தன்னிறைவு மறந்த இடத்துல வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் மாத்திரைகள் இதுதான் டெஃபினட்டாக அவங்களுக்கு அட்மிஷன் தேவை. ஆன்டிசைக்கோட்டிக் மாத்திரைன்னு அது ஒரு உட்பிரிவு இருக்குன்னு வச்சு மனசை சாந்தப்படுத்துறது. ஆமாம், அது கொஞ்ச நாள் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சு அந்த மாத்திரைலாம் கொடுத்த பிறகு நம்ம கவுன்சிலிங் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மாற்றம் வரும்.
இவங்க சாதாரணமாக மற்ற நேரத்தில் சாதாரணமாக இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் அப்படி பண்ணுறாங்க. ஆமா, அது இப்போ கூட பியாண்ட் த சயின்ஸ்னு நாங்க சொல்லுவோம், அறிவியலுக்கு மிஞ்சினது. நீங்க அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் அழுத்தம் அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவனுக்கு வந்து அது உக்கிரமா இருக்கும். ஏன் அப்படி? அது இப்போ வரை யாராலையுமே எக்ஸ்பிளனேஷனும் நம்மளால ஒருவேளை அந்த ஈர்ப்பு சக்தினால இருக்கலாம். அதனால கூட சில பேர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எஸ்பெஷலாக இந்த மனச்சிதை உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம வந்து பாதுகாப்பாக, பதற்றமா கோபமாக இருப்பாங்க. ஆமாம் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அவங்கள பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா சேஃப். மற்றபடி ப்ரிடாமினண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு முழுமையான காரணம் மனச்சிக்கல் மட்டும்தான். இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ச்சியாக ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க, அவங்க இயல்பு மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க. இவர்கள் எப்போதும் ஒரு தடவை அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இவர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா? இல்லை, அது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது நம்ம சொல்றதை விட காலை முதல் இரவு வரை நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த அளவுக்கு இடையூறு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த சில விசேஷ, அதாவது கோயில்களிலோ சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியாகவோ ஒரு கணவராகவோ செய்யக்கூடிய வேலைகள்லாம் உண்டு. நீங்கள் எல்லா இடத்துலையும், இது மதம் சார்ந்த எல்லா இடத்துலையுமே உண்டுன்னு வச்சுப்போம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எப்போவுமே எனக்குள்ளே ஏதோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனை. தாம்பத்திய உறவுல கூட வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் 4-5 வருடம் வந்து எனக்குள்ள சாமி இருக்கு, சாமி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி சொன்னவங்களும் சொன்ன கிளைண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அதனால இதுதான் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காலை முதல் இரவு. இதுல இடையூறு வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைத்தியம் தேவை. எப்பயாவது ஒரு முறை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்துருச்சு அப்படின்னா ஃபைன். அது ஒண்ணுமே இல்லை. அது லைக் ஒரு நியூரோ சயின்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப உணர்ச்சிவசப்படும் போது அதை நம்பும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு நம்பும் போது நம்ம அந்த மாதிரி மாறப்படுவோம். இது கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். நீங்க எந்த அளவுக்கு இந்த அமானுஷ்யம் ஆர் லைக் கடவுள் அல்லது பேய் இருக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களையே மாத்துற மாதிரி பண்ணும், உங்களுக்கே தெரியாத மாதிரி. அதனாலதான் இந்த நீங்க சொன்ன ஓஜா போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடியோமோட்டா எஃபெக்ட்னு சொல்லுவோம். நீங்க எந்த அளவுக்கு அதை நம்புறீங்களோ, அமானுஷ்ய சக்தி நம்மளை சுத்தி இருக்கு, நம்மளை சுத்தி ஒரு ஆவி இருக்குன்னு நம்ம நம்புறோமோ, நம்ம கை ஆட்டோமேட்டிக்காவே மாறும். அந்த கை ஆட்டோமேட்டிக்காவே இழுத்துட்டு போகும். ஆனா நாம என்ன நினைப்போம், அமானுஷ்ய சக்தி தான் இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கும். அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் வைத்து கொண்டுதான் வந்து நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வீட்டுல இருக்கிறவங்க இறந்தவங்களுடைய பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த அட்டை, அந்த இது தேஜாவு வந்து இது ஒரு நார்மல் மனுஷன் அந்த மாதிரி இயக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, நார்மல் மனுஷன்லயே இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்கல்ல. இப்போ ஒரு ஒருத்தர் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறான்னு சொல்லிட்டு ஜனங்களை நிற்க வச்சுட்டு கடைசி வரைக்கும் சண்டை விட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. நடுவில் இது வந்து சுடுகாட்டில் எடுத்த மண்டை அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த மை அதை தீர்க்கணும் எல்லாரும் கையிலையும் தடை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது போனீங்கன்னா அந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி ரத்தம் கைக்கு சாவுன்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஆளையை படுக்க வச்சுட்டு சொல்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நார்மல் மனுஷன் எந்த இதுவும் இல்லாத ஆள் கூட பயந்து போய் நிற்கிறது இருக்குது. அப்போ இந்த தேஜாவு இந்த இதில் கூட நார்மல் ஆள் போனால் அவரையும் இந்த மாதிரி பண்ண வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நம்பிக்கையே இல்லை, அதில் முரண்பாடான ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அவரை உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அவர் டவுட் பட்டுட்டாரு அப்படின்னாவே கை போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு மேலே அசாத்தியமான நம்பிக்கை இருக்கோ, பயம் இருக்கோ, அல்லது நாமளே நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்தோ நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிழறுகள்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்து இதுலையாவது ஒரு தீர்வு கிடைக்காதான்னு நம்ம நம்பும் போது தான் அதில் வரும். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான். பேய் ஓட்டுற இடத்துல கூட அப்படிதான். பேய் ஓட்டுறது வந்து அந்த குடும்பம். சரி, நான் என்ன கேட்குறேன், அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, அந்த குடும்பம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அதுவும் நம்புதே. இந்த நம்பிக்கை வித்தியாசம் பர்சன்டேஜ் எப்படி பிரிக்கிறீங்க? சில பேர் வந்து சொல்லி புரிய வைப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு கேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சுருக்காங்க. அவர் இதனால் வரையும் கிட்டத்தட்ட 6 மாசமா வைத்தியமே செய்யாத அந்த கணவர், அவர் கூட இருக்கிற சித்தப்பா தான் இது இந்த பிரச்சனையே கிடையாது, நம்ம முதல்ல ஒரு மனநல ஆலோசகரை பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், அவரே மனநல மருத்துவருக்கு போகணுன்னா அவர் ரெஃபர் பண்ணுவார், நீங்கள் எதுவும் அவசரப்படாதுன்னு சொல்லி அவர் தான் புரிய வச்சு அந்த கிளைண்ட்டை கொண்டு வந்தார். மனைவியை? ஆமாம், கணவர்கிட்ட சொல்லி மனைவியை கூட்டு வந்தாங்க. கரெக்ட். அது சில பேருக்கு அந்த விழிப்புணர்வு உண்டு, சில பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் சில இடத்துல ரொம்ப உட்புறமான சில கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வாணியம்பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வைப்பாங்க. லைக் இந்த மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் அமானுஷ்ய சக்தி இருக்கு
அல்லது அப்பா இறந்துட்டார், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னா அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், எங்களால் முடியும்னு சொல்லி ஆணித்தனமாக நம்ப வச்சு இந்த மாதிரி ஒரு பணமோ லைக் பொருளாதார ரீதியாக ஒரு கிளைண்ட் கிட்ட பாதிக்கப்பட்டவங்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த இடத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க கரெக்டா. அதுல நல்ல செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். நல்ல பிரம்மாண்டமான ஒரு செட்டிங்ஸா வாசனை இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பூஜை செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கும். இந்த செட்டப்பே உங்களை வந்து அதுக்கு முதல்ல தயார்படுத்திடும்ல போறவங்கள. ஆமா, ஆக மொத்தம் நான் உள்ள போறேன் அப்படின்னாவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒரு அஸ்திவாரம். அதை தவிர உங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து கத்துப்பாங்க. நீங்க எந்த இல்லாம வேற யாராவது பேச்சு கொடுத்து கூட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறாரு. அதுவும் ஒரு பக்கம் உண்டு. நீங்க எப்படி அவங்க முன்னாடி நடந்துக்கிறீங்க, நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கேட்க வரீங்க அப்படின்றத அவங்க பார்க்கக்கூடிய பல இது ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த ஒரு விஷயத்த பாடி லாங்குவேஜை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு படத்துல இவரு மணிவண்ணனும் நடிகர் பாண்டியராஜனோட பையன் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். மணிவண்ணனும் அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி குறி சொல்றேன்னு சொல்லிட்டு 500 அதில் முதல்ல வந்து யாராவது ஒருத்தர் கூட உட்காந்து சம்மந்தப்பட்டவருடைய டேட்டரை அப்படியே அவங்க என்னென்ன மேட்டரோ எந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்க, குழந்தை இல்லைன்னா குழந்தையே இல்லை அதுக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு டோக்கன் நம்பர் மாதிரி இவர் இங்கே ரெடி பண்ணிக்குவார். அதில் வந்து டோக்கன் நம்பர் நீ வா உனக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரி, ஐயா சாமி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதுன்னு இப்படி எல்லாத்தையும் பண்ணுவார். ஒருத்தர் நடுவில் பூந்துருவார். ஐயா இருங்கய்யா நான் நீ டோக்கன் நம்பரே இல்லையா இன்னும் இல்லையா என்னடா அவனை பற்றின்னு கேட்டால் நான் விசாரிக்கவே இல்லை. சரி கொடுன்னு வாங்கிட்டு 500 வாங்கிட்டு மணிவண்ண நீ யாருக்கும் அஞ்ச மாட்ட, யார் காசுக்கும் நீ ஆசைப்பட மாட்ட, மற்றவங்க தான் உன் காசு சாப்பிட்ருக்காங்க, குணத்தில் நீ ராஜா, மற்றவங்க உன்னை வந்து இது பண்ணாலும் நீ வந்து இந்த மாதிரி அப்படியே ப்ளஸ்ஸாக சொன்னா ஐயா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டீங்கயான்னு பையன் கேட்பான். எப்படிப்பா டோக்கன் நம்பரே இல்லை விசாரிக்கவே இல்லை நீ டே இதெல்லாம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ரா கண்டிப்பா நீ இப்படின்னு அந்த மாதிரி இந்த போகிற இடங்களில் வந்து இந்த மாதிரி முன்கூட்டியே கேட்டுக்கிறது இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன பிரச்சனைக்கு வந்துடுறீங்க அதை சொல்கிறது. அந்த ஒரு சூரிய படத்தில் கூட கருப்பா அது பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் கேட்பாப்லையா. ஆமாம், நீங்கள் இதை நம்ம பீச் கிட்ட கூட நீங்கள் பார்க்கலாம். குறி சொல்கிறன்ற ஒரு விஷயத்தில் அவங்களே ஒரு 4-5 ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கன்சல்டேஷன் தான் 300 வந்து 500 ஆகுவாங்க. ஸோ அதில் யார் அந்த மாதிரி ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறோ அந்த மாதிரி நம்பி இதை பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்மளுடைய பிரெயின் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும், அதாவது முரண்பாடு இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். மன அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று வரும். நாம் கொஞ்சம் உஷாராக இருந்து சைக்கலாஜிக்கலோ இல்லை சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நம்ம ஏதோ கடவுளை கும்பிட போனோம் அல்லது அந்த நம்பிக்கையில் போனோன்னா ஃபைன். இப்போ சில பேர்லாம் கையில் கயிறெல்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்பிக்கை தான், இருக்கட்டும் பரவாயில்ல தாராளமாக கட்டுங்க. ஆனால் கயிறை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கூடாது. ஸோ அந்த உளவியல் ட்ரீட்மெண்ட்டும் தேவை, அதுக்கான ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை. யாரும் அவங்கள திட்டக்கூடாது, ரொம்ப அன்பாக இருக்கணும், அவங்க இரவில் அவங்களோட ஒருத்தர் படுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க திடீர்னு எப்போ வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தானாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யாரும் பயந்துடாமல் எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக இருந்து ஆரோக்கியமான உணவுகளும் கொடுத்து அந்த மாத்திரைகள் இவங்கெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். அதையும் பார்க்கணும். இல்லை என்ன சாப்பாடு என்ன இந்த மாதிரி மாத்திரை கொடுத்து என்ன தூங்க வைக்கிறேன்ற மாதிரி ஒரு விதடாவாதெல்லாம் பண்ணுவாங்க, கொல்ல பார்க்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் அழகாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குணமடைந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த உங்களுடைய அனுபவத்தில் இது மாதிரி பாதிப்பு உள்ளவர்கள் சிறுவர்கள், இளம் பருவத்தினர், அதாவது வளர் இளம் பருவத்தினர், நல்ல ஓரளவுக்கு குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள், ஆண்கள், அப்புறம் வயதானவர்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 கேட்டகரி இருக்குது. எது அதிகம்? பெண்கள் ரொம்ப அதிகம் சார். வயது 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ரொம்ப அதிகம். அவங்க தான் அதிகம். ஆமாம் சார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் எனக்கு சொன்ன ஞாபகம் கூட இருக்குது. யாருக்கு அதிகமாக பேய் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக பேய் பிடிக்குன்ற மாதிரி அது ரொம்ப யதார்த்தமான உண்மையும் கூட. அதை சொல்லும் போது நானும் நிறைய விஷயத்தில் யோசிச்சு வச்சு பார்க்கும்போது கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் பார்த்தேன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அழகாக நான் ஒரு இடத்துல பார்த்த ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு தான் இருக்கும். அந்த ஒரு கடவுள் வந்தா மாதிரி நினைத்து கொண்டு தன் வீட்டில் வந்து ஒரு சித்தப்பா என்ற ஒரு உறவில் உள்ள வந்தவர் வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணது அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சாமி வந்துடுச்சுன்னு அதை நம்புகிறாங்களே தவிர இது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸுன்னு யாருக்குமே அதை
யோசிக்கவே தோணும். செக்ஷுவல் அபியூஸ்னால அந்த பொண்ணுக்கு உளைச்சல், மன உளைச்சல் எப்படி அதிகமா. யாருமே அதை சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அந்த சாமி வந்தார் போல வந்து அந்த உண்மைகளை சொல்லும் போதே அந்த பொண்ணு அவ்வளோ அழுகுது. ஆனா அப்பவும் நம்மள யாரும் அந்த அந்த மக்கள் எல்லாமே நான் சொல்றேனே, ஒரே லைக் மைண்டட் மக்களை பொறுத்த வரையும் இந்த மாதிரி ஒரு கடவுளை இருக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் இருக்கு நம்பிச்சுனாங்கன்னா இவங்க என்ன கண்டென்ட் சொல்றாங்கன்றத மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை புரிய வச்சு இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த வீட்டில் நடக்குதா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கணும்னா நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து சிங்கிள் மதர், அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அப்படி எதுவும் அது ஒரு தனியாக, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சடனாக நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான இந்த மாதிரி தகவல்லாம் பேசும்போது அந்த விஷயம் நிறுத்தப்பட்டதாக கேள்வி. இப்போ இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி பாதிப்பு அதிகம் பெண்களுக்கு என்னென்ன வகைகள்? ஒன்று, கணவன் குடிகாரனாக இருந்து குடும்பம் சீரழியுதுன்ற மன உளைச்சல். 2, உறவினர்களாலே பாலியல் சீண்டல். கண்டிப்பாக. 3, உடல் ரீதியான மாற்றத்தினாலே வரும்ல, நிறைய உண்டு. இது வந்து அது எப்படி சொல்லலாம், ஒரு 360 டிகிரி நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் சொன்ன திருமண பிரச்சனைகளாக இருக்கணும், அல்லது திருமணத்திற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டிங் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சின்ன வயசுலேயே அவங்க வளர்ந்த விதம் வளர்க்கப்பட்ட விதத்தில் பயங்கர ஒரு மன அழுத்தம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலியல் தொந்தரவாக இருக்கலாம், சீண்டல்கள். ஆமாம், பாலியல் சீண்டல்களாக இருக்கலாம், செக்ஷுவல் அபியூஸ்லாம் இருந்துச்சுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா அம்மா எப்போவுமே ஒரு சண்டை போடக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அதில் யாராவது ஒருத்தர் குடி நபர்களாக இருக்கலாம், ஈவன் தகாத உறவில் ஈடுபட்டவங்களாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் சமாளித்து வந்தாலும் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பார்ட்னருடைய அன்பாக இருக்கட்டும், அது கிடைக்காத நேரத்துலையோ இல்லை அதில் ஒரு ஆல்கஹாலிசம் இருந்தாலோ இல்லை மனப்பிரச்சனைகள் இருந்தாலோ, ஈவன் மாமியார் மாமனார் தொந்தரவுகள் இருந்தாலோ, அல்லது வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தமோ இல்லை லைக் தீராத ஒரு நோய்கள் இருந்து இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் கெட்டு போய் இந்த மாதிரி யோசிக்காரு. இப்போ நார்மலாக இருக்கிற பெண்கள் இப்போ சீரியல்களுடைய தாக்கம் இருக்குல்ல, பெரும்பாலும் சீரியல்கள் இதை சுற்றி தான் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது அந்த காலத்து விட்டாலாச்சாரியா படம் மாதிரி இப்போ சீரியல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நீயான்னு ஒரு படம் வந்துச்சு, பாம்பு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆமாம், பாம்பு எதிரியாகவும் இருக்கும், வில்லனாகவும் இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்குள்ளே சூனியம் வைக்கிறது சீரியல்களில், இவங்க அவங்களுக்கு சூனியம் வைக்கிறாங்க, அவங்க சூனியம் வைக்கிறாங்க, மாந்திரீகம். அப்புறம் அவர் சொல்லுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சந்திரமுகி படத்தில் அவர் வந்துட்டு ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட படம் அது. ஒரு பக்கம் ரஜினி உளவியல் ரீதியாக கொண்டு போவார், இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதி அந்த இதை சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி சில பேர் அந்த படங்களில் சொல்லுற மாதிரி திடீர்னு வந்து இவன் இப்படி ஆவான், இப்படி நடக்கும். தெலுங்கு படங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு தடவை சும்மா அப்படி பார்த்தா கூட அதில் பயங்கரமான இதை தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே இந்த இது பில்லி சூனியன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக காமிக்கிறாங்க. அப்போ வச்சா பாதிக்கும் அப்படின்னு. இது எல்லாமே வந்து அந்த பெண்கள் பார்க்குறாங்களே, இப்போ அவங்கள எப்படி பாதிக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ரகம். இது ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து விடை கிடைக்கல அப்படின்னா ஆன்மீகத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மாந்திரிகத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் கிடைக்குமான்னு சொல்லி கூகுளில் நீங்கள் டைப் பண்ணால் கூட உங்களை யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு கால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அல்லது யார் மூலியமாக பிரச்சனைகள் இருக்குது, அவர்களுடைய ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, அவங்களுடைய உடைமைகளை ஏதாவது ஒன்று அனுப்புங்க, இதுதான் அமௌண்ட்டு, உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கு. அதை தான் சொல்கிறேன். இந்த காலடி மண் எடுக்கிறது, ஆமாம், ஏதாவது வீட்டுக்குள்ள பொம்மை இருக்குன்றது எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பயந்தவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக அந்த பெண்மணி சொன்ன இது வந்து நம்ம அயப்பாக்கத்தில் நடந்த ஒரு விஷயம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து கருப்பானதா ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆர் லைக் பால் தேங்காய் நாள் பட்டா கருப்பாயிடுமே, இந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி போனவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 65 வயது பெண்மணி வந்து கட்டில் வந்து இரவு நேரத்தில் ஆடுதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் அவனோட பேரனை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். இப்படி ஏதாவது பண்ணாதான் என்னோட அக்கா வந்து அப்ராட்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து பணம் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து பணம் அனுப்புறதுக்கு இப்படி பண்ணுறாங்க சார். நானும் அதே பெட்டில் தான் படுக்கிறேன், எனக்கு எப்படி சார் அந்த சத்தம் கேட்காம இருக்கணுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட நீங்கள் அந்த மாதிரி அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரியாக்ட் ஆகிடும், கோவமாயிடுவாங்க, செஷனுக்கு வரமாட்டாங்க. காரணம் சொல்லுவாங்க, ஏன்னா இளையராஜா நம்பல அப்படின்னு. ஸோ அவங்கள நம்புற மாதிரியும் நம்பணும், இதில் ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு சைக்காட்ரிஸ்டையும் பார்க்குற மாதிரி பார்க்க வைக்கும். சரி, இப்போ நான் கேட்குறேன், பணம் வர வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா
அப்போ வேண்டுமென்றே பண்றாங்களா இல்ல அவங்கள அறியாம பண்றாங்க? தேவை பண்ணணுன்றதுக்காக, ஒரு தேவை நிறைவேறணுன்றதுக்காக இந்த ஒரு யுக்திய, அவங்களாம் ஓல்ட் ஸ்கூலிங் இல்லையா? ஆமா. அந்த காலத்திலேயே இருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சில பேர் சொல்லும் போது நம்புவாங்கன்றது நம்புவாங்க. இது இல்லாம இப்ப நான் சொன்ன அந்த தேங்காய் கண்டெக்ஸ்டா இருக்கும். லைக் இந்த பையன் வரும்போதே ரொம்ப டயர்டா இருக்கிறான், இதுக்கும் யாராவது மாந்திரிகம் வச்சிருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு அந்த ஊர்ல இருக்கிற, நான் தான் இவனை பாக்குறேன்ற மாதிரி சொல்றவங்களாவும் அந்த பெண்மணிகள். அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் கடைசியில? கவன ஈர்ப்பு அவங்களுக்கு ஒரு தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இதை காமிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய அம்மா பாதுகாப்பா இல்லை அல்லது பாட்டி பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லிட்டு உறவுக்காரங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்ல இவங்களை அங்க கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சில பேருக்காக. இல்லை, நான் அதில் தான் கேட்குறேன், இப்படி நம்ம நடிச்சாதான் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்க அறியாம அதை நம்புறாங்களா? இல்ல, நடிப்பாங்க ஒரு பக்கம். இது ஒரு மிக்ஸ்டு தான். ஒரு பக்கம் நடிக்கவும் செய்வாங்க, ஒரு பக்கம் நம்பவும் செய்வாங்க. இதுதான் என்ன ஆகும்னா லாங் ஸ்டாண்டிங் எமோஷனல் ஸ்ட்ரகிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப நாளா இந்த மன அழுத்தம் இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ் இருந்தா கூட இது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் பண்ணுதுன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆரம்பத்துல நடிக்க ஆரம்பிப்பு போய் நாட்கள் நகர நகர அவங்களுக்கு இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சரி, இப்போ யோசிக்க தூக்கமும் போயிடும் இல்லைங்களா? ஆமா, நடிக்க ஆரம்பிக்கிறவங்க உங்கள்ட்ட வரும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, இப்போ நீங்க யாரோ ஒரு நபர் நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லது உள்ளுணர்வு இழந்துட்டாங்க, அவங்களே ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு கிளைண்ட் கிடையாது, அவங்களுடைய அட்டெண்டர் தான் நம்மளுடைய கிளைண்ட். ஸோ இவங்களை அழகாக கன்வின்ஸ் பண்ணி வெளியே உட்கார வைப்போம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பேசும்போது ஞாபகம் வருது, இரவு 8 மணிக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வருவார், ரைட்? தானா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். சரி கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்னா, வெளியெல்லாம் என்ன இருக்க முடியாது, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி அந்த இரவு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டு இருப்பார். அப்போ அவங்க அம்மாவை உட்கார வச்சு பேசி, இது வந்து ஒரு மனச்சிதைவு, பயப்படாதுங்க, நம்ம முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் சரியாயிடும், உங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்துல வந்துட்டீங்க, இந்த நேரத்தில் இதை இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா நாம் ஒன்று பேசினா அவரு ஒன்று பேசுவார், இவருக்கு ஏதாவது லைக் நான் எந்த மதத்தையும் சொல்லலை, இந்த சக்தி இவருக்கு வந்துருச்சா அப்படின்னா எந்த சக்தியும் கிடையாதுங்க, இவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருந்திருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ண தெரியாமல் இப்படி வந்திருக்கு, ஆனால் இப்போ என்ன ஸ்ட்ரெஸ் அவருக்கு வந்து இப்படி ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவர் சொல்லக்கூடிய நிலைமையிலையுமே கிடையாது, அதனால இவர் அட்மிஷன் போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அட்மிஷன் போட வச்சோம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அம்மா வந்து இல்லை ஒரு ஆன்மீகம் தான் இவருக்குள்ள இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அது மனச்சிதைவுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகும். இதில் ரொம்ப அதிகமாக வன்முறையாக போய் முடிஞ்சதாக இருக்கா? நிறைய இருக்குது சார். வீட்டில் அடித்து உடைச்சவங்க இருக்கிறாங்க. இப்போவும் கூட வந்து ஹோம் விசிட் பார்க்க வாங்க, ஏன்னா அவர் வெளியில் வந்தாவே எல்லாரையும் அடிக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் கொரட்டூரில் அந்த இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி மனைவியை போய் பாருங்க, ஏன்னா அவங்க பொண்ணு தான் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ போய் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் அவங்க இருக்கிற பெட்டாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற அந்த சேராக இருக்கட்டும், ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம், கரும்பூஞ்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. அவங்க அப்படியே ரிலாக்ஸ்டு அங்கேயே உட்காந்து. மனச்சிதைவில் இருக்கிறவங்க வந்து அதில் கேட்டடானிக்னு ஒரு வகை இருக்கு, விச் மீன்ஸ் அது ஒரு மனச்சிதைக்கான ஒரு வகைன்னு, பழைய பொருட்கள்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க, அது ஒரு வகை. இது வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, பெருசா ஒன்றும் பேச மாட்டாங்க. சரி, அவங்க வீட்டுக்காரங்க அதில் வீட்டில் இருக்கவங்க அதில் சுத்தம் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பக்கம் அந்த பொண்ணு வந்து அப்பப்போ பண்ணாலும் கூட யார் பண்றாங்களோ திட்டி விடுவாங்க, இந்த ரூமுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த கணவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை, அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள இருக்கிறாங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்க வேலை செய்யறோம்ன்றோம். அப்போ இயல்பான வாழ்க்கையில் அவங்க ஈடுபட மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் பால் மட்டும் வாங்கிட்டு வருவாங்களாம் காலையில, அதோட வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, பிரஷ் பண்ண மாட்டாங்க. அதுல என்ன வருத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கணவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது விழிப்புணர்வு இல்லை, இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணுன்றது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு புரிய வச்சுதான் அந்த வைத்தியத்துக்கான ஒரு முறையெல்லாம் நாங்கள் பார்த்து இது சொன்னீங்க. அவங்க இயல்பா இருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பிரஷ் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அப்படி எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அனுமதிச்சாங்க? அது எப்பயாவது ஒரு முறை வற்புறுத்தி அந்த பொண்ணு குளிக்க வைக்கும். இவங்களா வாலண்டியர், நம்ம சராசரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையில முழிக்கிறோம், பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி ரொட்டீன் பார்ப்போம் இல்லைங்களா. இவங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பார்க்காம அப்படியே இருப்பாங்க.
இதுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படின்ற மாதிரி கணவருடைய வாதம். அப்புறம் பொண்ணை தான் வந்து புரிய வச்சு கணவரே இந்த இடத்துல இதை ஆதரிக்கிற மாதிரி ஆகுது. அது நான் போன அந்த சமயத்துல அவர் பாட்டுக்கு கூலா உட்காந்து டிவி பாக்குறாரு. இப்ப அவங்களுடைய நிலைமைக்கு இவரும் ஒரு காரணமா இருந்திருப்பாரு. கண்டிப்பா இருக்கலாம். ஆனா இவங்க சைட்ல இருந்து இப்போதைக்கு ஹிஸ்டரி எடுக்க முடியாது. ஏன்னா அது ஸ்கிசோஃபேனியா, அந்த மனச்சிதைவுனாவே ஹிஸ்டரி எடுக்கிறது அவங்க சைட்ல இருந்து கஷ்டம். பட் அட்டெண்டர் கிட்ட இருந்து நம்ம ஓரளவு எடுத்து முதற்கட்டமாக இவங்களை நம்ம குணப்படுத்தணும் அல்லது குணப்படுத்துற முறையிலேயாவது கொண்டு போகணும். நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இதற்கு காரணங்கள் நிறைய உண்டு. அது மூளையில ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றமாகவும் இருக்கலாம், அல்லது அந்த குடும்ப சூழலில் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்காமையோ, அல்லது ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் மனப்பதற்றங்கள் ஏதாவது இருந்து அது சரி செய்யலை அப்படின்னா கூட சில பேருக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப ரேரா சில ஆண்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து என்ன பேய் கால் பிடிச்சி இழுக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம உற்று நோக்கி நம்ம கொஞ்சம் அசஸ்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னா தெரியும் அவர் வந்து போதைப் பொருள் எடுத்திருப்பார். லாங் ஸ்டாண்டிங்கா நம்ம போதைப் பொருள் எடுத்தாலும் ரசாயன மாற்றம் ஏற்படும். என் வாழ்க்கையில ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. ஒரு அப்போல்லாம் சின்ன வயசுல தர்காவுக்கு போவோம். ஓகே, நம்ம கோவலம் தர்காவுக்கு. அப்போ தங்கறதுக்கு ஒரு தெரிஞ்ச நண்பருடைய தென்னந்தோப்புல மணல் நல்லா இருக்கும், படுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே என்னையும், நான் போகிறேன்னா ஒரு 12 வயசு இருக்கும் எனக்கு, என்னையும் எங்கள் அண்ணனையும், அவர் என்னோட ஒரு 9 வயசு பெரியவர், ஓகே, 2 பேரையும் அந்த காரணம் எல்லாம் நடுவில் படுத்துக்கிட்டாங்க. அதை வந்து எங்களுக்கு தெரியாமையே அவங்க அந்த வேலையை பண்ணாங்க. காலையில் தான் தெரியுது இந்த மாதிரி இதெல்லாம், இந்த ஆவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்காக நாங்கள் நடுவில் படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது ஒன்று. ஏன்னா அமுக்கம் நைட்டில் வந்து அமுக்கம்னு. நாங்கள் குடியிருந்த வீட்லேயே கரண்ட் இல்லைன்னா வாசலில் கதவை திறந்து வச்சுட்டு வெளியில் ஒரு இரும்பு கேட்டுருக்கோம், மூடிட்டு கதவை திறந்துட்டா நல்லா காற்று வரும். அங்கே தான் சைக்கிள்லாம் விடுவோம். அந்த இடத்துல நல்லா காற்று வரும்னு படுத்த 2-3 பேர் எங்கள் உறவினர், எங்கள் அண்ணன்லேருந்து எல்லாருமே ஏதோ அமுக்குது நைட்டில் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் படுத்து பார்த்தா ஒன்றும் அமுக்கலை. இதற்கு பிறகு நானாக சில இது யோசிச்சது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சில நேரம் வந்து அஜீரணமாக இருக்கும் போது கனவுகள் வரும்ல, அதை ஏதாவது அமுக்குது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு. ஒரு இதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு நைட்டு தங்குறாங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு 50 பேர். எல்லாருக்குமே ஏதோ போட்டு அமுக்குதுன்னு சொன்னு உடனே கோஷம்லாம் கொடுத்தோன்னா சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. நான் அப்போ ஒரு உங்களை மாதிரியே ஒரு விசாரித்த பொழுது அவங்க என்ன சாப்பிட்டாங்க, ஒரு ஹோட்டலில் பரோட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, எல்லாம் முடிச்சிட்டோம் இனிமேல் அசைவம் சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்காங்க. ஓகே, அது ஜீரணமாகாமல் எல்லாருக்கும் பாதிச்சிருக்கும். இன்னொன்று குழுவாக 4-5 பேருக்கு வந்தோம்னா எல்லாருக்குமே அந்த பயம் வந்து இதாக இருக்கும். சரி, அப்புறம் கோஷம் கொடுத்தோன்னா சரியாயிடுச்சுன்னா, ஒரு வேளை எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க கோஷம்லாம் கொடுத்தோன்னா அந்த ஜீரணம் இதெல்லாம் சரியாக இருக்கும், அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க, இருக்கலாம் இது அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது, இதை ஷேர்டு சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப எல்லாம் ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்க, 5ஆவது பேர் சொல்லணும்னா எப்படி இருக்கும்? ஊரோடு ஒத்து போகணும். உடனே அவங்களும் சொல்ற மாதிரி ஒரு கடவுளை காட்டுறன்னு வடிவேல் பண்ணுவாரு. கண்டிப்பா எல்லாரும் கடவுள் இருக்காங்க. ஆமா, அதனால அவங்களுடைய நம்பிக்கை தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில பேர் என்னையும் இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு டாபிக் உள்ள போறப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அல்லது பேய் இருக்கு நீங்க நம்புறீங்களா? இந்த டாபிக் உள்ள நான் வரல. ஆனா காலை முதல் இரவு வரை நான் என் வேலையை நான் செய்யறேன், அந்த கிளைண்ட் செய்யறாங்களான்றது யோசிச்சுக்கோங்க. நம்ம இருக்கு இல்லன்ற ஒரு வாதத்துக்கு போனீங்கன்னா அது பாட்டுக்கு கோழில இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்ததா உதவாத வெறும் பேச்சு. ஆமா, அது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அந்த நம்பிக்கையை சிலர் பயன்படுத்தி காசு பார்க்கறதுக்கு அனுமதி கூடாது. ஆமா, என் கையில மஞ்சள் வருதுன்னு சொல்லக்கூடிய கிளைண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். இது நீங்க பூஜை பண்றதுனால வரக்கூடிய மஞ்சள்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா செஷன் அப்பவே கட்டுறோம், உங்கள்ட்ட வரமாட்டாங்க. ஆமா, ஆனா நான் சொன்ன மாதிரி விடிய காலையில பூஜை பண்றன்ற பேர்ல பண்றதையும் பண்ணிட்டு குடும்ப விஷயத்த எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துலையும், குழந்தைங்களுக்கு ஃபீஸே கட்டாம இதையே ஒரு 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 கடவுளுடைய ஏக்கங்கள் கடவுளுடைய நம்பிக்கைகள் வரும்னு சொல்லி இதுலயே போனா இதுக்கு தான் நம்ம வைத்தியம் தேவை. மற்றபடி காலையில எந்திரிக்கிறோம், நல்லா சாமி கும்பிட்றோம், இல்லை விசேஷமான ஒரு நாள்லாம் வருது, அழகா கோயிலுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, மசூதிக்கு போறீங்க, என்ன வேணாலும் கும்பிட்டுட்டு வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஃபேமிலியை பாருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரெண்டோட இருங்க, இப்படி எல்லா விஷயத்துலையும் நீங்க கனெக்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சூப்பர்.
நான் இந்த மாதிரி ஒரு அமானுஷத்துலேன்னு போயிட்டு இப்போ நான் சொன்ன பேராமீட்டரில் எதையுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா தான் நமக்கு வைத்தியம் தேவை. ஸோ இதற்கும் பைத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்கு சம்மந்தம் கிடையாது. ப்ராப்ளம் வித் லிவிங்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம இருக்கும்போது அதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, மனநல பாதிப்பு அதோடைய ஆரம்ப நிலை எப்படி நீங்கள் வகைப்படுத்துவீங்க? நம்ம டெய்லி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான் சார். இப்போ ஆரம்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சரியாக தூக்கம் வராது, அல்லது சரியாக பயங்கர கோவங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் பெருசாலாம் பேச மாட்டாங்க. இது வந்து முற்றிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். சுத்தமாக தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வெயிட் லாஸ் இருக்கும், இல்லை பயங்கரமாக வெயிட் கெயின் இருக்கும், நிறையா கோவங்களுடைய உச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலைக்கு போக மாட்டாங்க, அல்லது வேலைக்கு போகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் வரும், குடும்பத்தில் சண்டைகள் வரும், குழந்தைங்களை சரியாக பராமரிக்க மாட்டாங்க. இது தவிர இந்த மன உளைச்சல்லாம் எப்படி வெளியே சொல்லணும்னு தெரியாமல் போதைப் பொருளையோ அல்லது ஆல்கஹால்ஸ் இப்படி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம சிவியாரிட்டி பார்க்கணும். ஸோ ஆரம்ப நிலைன்றது இதுதான். சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ இது ஃபுல்லாக எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைத்தியம் தேவை. இந்த ஃபுல்லாக எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவருக்கு அப்புறம் மனநல ஆலோசகரை பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இந்த ஆரம்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து ஒரு குறைந்தபட்சம் சில செஷன்லாம் நம்ம எடுத்தோம், அதாவது சில முறை நீங்கள் வர வேண்டியிருக்கும், ஒரு 5 முறை 6 முறைன்ற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும், உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலைமையில் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த செஷனை கண்டினியூ பண்ணி சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷனை ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணாவே சரியாக. ஸோ ஆல்டுகெதர் கும்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க, பட் உங்கள் வாழ்க்கை இழந்தோ அல்லது குடும்பத்துக்கான நேரத்தையோ அல்லது உங்கள் படிப்புக்கான நேரத்தையோ விட்டுட்டு இது செய்ய சுற்றத்தார் நலன். ஆமாம், உங்களையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் இந்த உங்களுடைய நம்பிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அழகாக இந்த 1/2 மணி நேரம் கடந்து போயிருக்குது, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்த ஒரு இதில் நம்ம வேறு சில விஷயங்களை பேசுவோம். நன்றி. கண்டிப்பாக.